இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு இல்லையா. இன்னைக்கு வந்து திணை அரிசி பாயாசம் வச்சு சாமிக்கு படைக்கான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். புதிய சவால்களை சமாளித்து வெற்றி பெறுவதற்கான புதிய சக்தியையும் நம்பிக்கையும் நிறந்த ஒரு ஆண்டாக இருக்க என்னுடைய நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே. திணையரிசி பாயாசம் பண்ணுறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு 1 கப் திணையரிசி சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இல்லாதனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகு காய்ச்சி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு காய்ச்சி வச்ச பாகு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்து நம்ம இறக்கணும்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். சைட் பை சைடாக வந்து நம்ம வந்து பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. விளக்குக்கு வந்து விளக்கு கழுவி பொட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு கதவுக்கு நிலைக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு இதில் ஒரே ஒரு இது இல்லைன்னா பூ இல்லை, நம்ம இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டாவே சாமி ஏற்றுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். சரின்ட்டு இருக்கிறத வச்சு சாமி நல்லாவே கும்பிட்டு முடிச்சாச்சு. டாடா.